Hi guys, welcome to Muprai Training Academy. So guys, எல்லாரும் நியூ இயரை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த வகையில நான் ஒரு விஷயத்தை காலையிலேயே சொல்லிட்டு போனேன். உங்களுக்கு இந்த 2025 எப்படிப்பட்ட ஒரு ஆண்டுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன் 2 hours குள்ளன்னு சொல்லியிருந்தேன். அது இதுதான். 2025 is not just a year, it's a mathematical wonder அப்படின்னு சொல்லியிருக்கேன். Mathematical wonderனா அதிசயங்க. இது ஒரு கணித அதிசயம் உள்ள ஒரு நாடு, ஒரு ஆண்டு. ஓகேவா? கணித அதிசயம் உள்ள ஒரு ஆண்டு. என்ன சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, கணிதத்துல ரொம்ப இந்த முறை ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. இந்த இயருடைய இந்த 2025 இருக்குல்ல, அந்த இயரே வந்து ஒரு மேக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி உள்ள ஒரு ஆண்டா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மேக்ஸ்ல ஸ்பெஷாலிட்டி உள்ள ஒரு ஆண்டுல நம்ம இருக்கிறதுனால மேக்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ல. ஸோ ஒரு அடுத்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு புது சீரிஸ் வரப்போகுது. அந்த செவ்வாய் வியாழன் காஃபி வித் ஹரிஷ் வந்து திங்கள் புதன் வெள்ளி வருது. ஸோ அந்த செவ்வாயும் வியாழனும் விடுபட்டு இருக்குல்ல, அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு உளவியல் ரீதியாக நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு நான் நம்புறேன். ஸோ அந்த மாதிரி சீரியஸையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு. ஸோ என்ன இந்த மாதிரியான ஒரு அதிசயம் உள்ள ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2025ன்றது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர், ஒரு முழு வர்க்கமா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு. ஏன்னா 45 × 45 பேருக்குன்னா என்ன கிடைக்கும்? 2025. அப்போ இது 45 ஸ்கொயருக்கான ஒரு ஆண்டு. என்ன ஆண்டு? 45 ஸ்கொயருக்கான ஒரு ஆண்டு. புரிஞ்சுச்சு? அப்போ 2025ன்றது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர், ஒரு முழு வர்க்கம். 45 × 45ன்னு சொல்றோம். அந்த 2025 வந்து ஒரு 45 ஸ்கொயருக்கான ஆண்டு. அடுத்தது இது 1ல இருந்து 9 கியூப் வரையும் கூட்டினா வரக்கூடிய தொகைகளுடைய கூடுதல் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2025. இந்த 2025 வந்து 1 கியூப்ல இருந்து 9 கியூப் வரையும் அடுத்த ஒரு மேத்தமெட்டிக்கல் அதிசயமா நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். அப்போ 1 கியூப்ல இருந்து 9 கியூப் வரையும் கூட்டினா என்ன வருதான்? 2025 வருதான். 1 கியூப் 1, 2 கியூப் 8, 3 கியூப் 27, 4 கியூப் 64, 5 கியூப் 125, 6 கியூப் 216, 343. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. 8 கியூப் 512, 9 கியூப் 729. இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருது? 2025 வருது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நம் வாழ்நாளில் வரக்கூடிய ஒரே ஸ்கொயர் இயர். என்ன சார் சொல்றீங்க? அப்ப வரவே வராது இதுக்கு அப்புறம் கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வருங்க. நம்ம வாழ்நாள்ல இதுதான் 1936க்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் 2025 தான். அப்ப 1936க்கு அடுத்தது 2025 வந்திருக்கு. அடுத்து எப்ப வரும்னு பாத்தீங்கன்னா 2116 தான் வருங்க. கிட்டத்தட்ட 91 வருஷம் கழிச்சு. அதுக்குள்ள நம்ம இருப்போமோ இருக்க மாட்டோமோ தெரியல. இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகேவா? இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ 91 வருஷம் கழிச்சு தான் வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு இயர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2025 தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் இயரா இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சம் ஆஃப் 3 ஸ்கொயர்ஸ், அதாவது 3 வர்க்கங்களுடைய கூடுதல் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 2025. ஸோ 40 ஸ்கொயர்ன்றது எவ்வளோனா 1600, 20 ஸ்கொயர் எவ்வளோனா 400, 5 ஸ்கொயர் எவ்வளோனா 25. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா தான் உங்களுக்கு என்ன கிடைக்குது? 2025 கிடைக்குது. ஸோ இது 3 ஸ்கொயர்னுடைய கூடுதல். அது மட்டும் இல்லாமல் இது 2 ப்ராடக்ட், ஒரு 2 ஸ்கொயர்னுடைய ப்ராடக்ட். அதாவது 2 ஸ்கொயர் வேல்யூ பெருக்குனீங்கன்னா இது உனக்கு கிடைக்கும். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா 9 ஸ்கொயர் 5 ஸ்கொயர், 9 ஸ்கொயர் 81, 5 ஸ்கொயர் 25. ரெண்டுத்தையும் பெருக்கினாலும் என்ன கிடைக்கும்? 2025 கிடைக்கும். அப்போ இந்த 2025 எவ்வளோ ஒரு மேத்தமெட்டிக்கல் டச் இருக்குல்ல. ஸோ அப்படிப்பட்ட இந்த 2025 நீங்க கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணி தாங்க ஆகணும். ஸோ லெட்ஸ் செலிப்ரேட் திஸ் மேத்தமெட்டிக்கல் நியூ இயர். ஸோ இந்த நியூ இயரை ஒரு கணித நியூ இயரா நம்ம மாத்தி நல்லா செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ மேக்ஸ் உளவியல்ல இந்த மாதிரி அடிச்சு தூக்குறோம் நம்ம போலீஸ் எக்ஸாம் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும். ஸோ இதை மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும். மறக்காம இதை ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இனிமே இந்த இயர்ல மேக்ஸ்ல நமக்கு இல்ல தோல்வி. ஓகேவா? ஸோ பார்க்கலாம். இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.